எஸ், குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம டேலியில் நார்மல் டிடக்ஷன், ஹையர் டிடக்ஷன் உட்பட எல்லா வகையான டிடக்ஷனையும் ஒரு ரவுண்ட் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டிடக்ஷன். நார்மல் டிடக்ஷனில் எல்லா வகையான டிடக்ஷன், அதாவது ரெண்ட்டு இந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி எல்லா வகையான டிடக்ஷன்ஸும் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஏ கம்பெனி இந்த நேம் ஆஃப் ஸ்ரீனி அண்ட் கோ அப்படிங்கிற பேரில் ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணுறோம். கிரியேட் பண்ணி ஒவ்வொன்றும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஆடிட் ஃபீ, புரோக்கர் இன்ட்ரெஸ்ட்டு, லேண்ட் அண்ட் பில்டிங், மெஷின் ரெண்ட்டு, டிரான்ஸ்போர்ட்டு, இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆடிட் ஃபீ. ஆடிட் ஃபீயை பொறுத்த வரைக்கும் 30,000க்கு மேலே போனால் நார்மல் டிடக்ஷன். எவ்வளோனா 10%. சப்போஸ் இப்போ ஆடிட் ஃபீக்கு எப்படி பிடிக்கணும் அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு இதாக இருந்தாலும் ஆல்ட்டுக்கே ஹெச் என்டர் கொடுக்குறேன். கம்பெனி முதல்ல கிரியேட் பண்ணிங்க. எடுத்த உடனே கம்பெனி பேர் ஸ்ரீனி அண்ட் கோ. இது வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ்க்காக போட்ட கம்பெனி, ப்ராக்கெட்டில் நான் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி கிரியேட் பண்ணிங்க 10/2. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம மாற்றிக்கலாம் விடுங்க. பிருந்தாவனம், 2nd ஸ்ட்ரீட்டு, சேட்பட்டு, சென்னை 6,30,000. ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. பின்கோடு இன்னொரு முறை போட்டுங்க. டெலிஃபோன் நம்பர் 04428361563. மொபைல் நம்பர் 8825470442. இதெல்லாம் நம்ம டெய்லி போடுறது தான், அதனால நான் வேகமாக போகிறேன். ராஜா ஸ்ரீனிவாசன் 1972@gmail.com. ஃபினான்ஷியல் இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 23 அப்படின்னே வச்சுப்போம். ஏப்ரல் 23னே வச்சுப்போம். ஃபினான்ஷியல் இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 23. லேட்டஸ்டாக ஆச்சு. ஃபினான்ஷியல் இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 23னே வச்சுப்போம். அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் மாற்றிடுறேன். எல்லாமே 2023 மாற்றிட்டேன். ஓகேவா? கம்பெனி வந்து 1/4/2023 ஸ்ரீனி அண்ட் கோன்னு ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணிட்டோம். ரெண்டாவது ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வேண்டாம், டிடிஎஸ் எனேபிள் பண்ணிட்டோம். டிடிஎஸ் எனேபிள் பண்ணிட்டு டேன் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லேருந்து போடுங்க. டேன் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இங்கே இருக்குது, எடுத்து காப்பி பண்ணி போடுங்க. அடுத்தது டேன் நம்பர் இங்கே இருக்குது, அதையும் காப்பி பண்ணி போடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீனி அன்கோன்னு சொல்லியிருக்கேன். ஸோ பார்ட்னர்ஷிப் கம்பெனி. டிடக்டர் பிரான்ச் வந்து சென்னை அப்படின்னு போட்டு செட் ஆல்டர் எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்து இந்த இடத்துல உங்கள் இன்ஃபர்மேஷன் போடுங்க. இங்கே வந்து உங்கள் இன்ஃபர்மேஷன் போடுங்க. மேனேஜர் அக்கௌண்ட்ஸு, பேன் நம்பர் டிஎஃப்இசட் PS6362J. என்னுடைய பேன் நம்பர் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10/2. நேம் ஆஃப் த பில்டிங் கிடையாது, ரோடு. ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா சேட்பட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சென்னை, தமிழ்நாடு. பின்கோடு ஓகே, மொபைல் நம்பர் ஓகே, எஸ்டிடி கோடு ஓகே, 28361563 ஓகே மொபைல் நம்பர். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் பூரா நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும். இது வந்து ரெண்டாவது ஸ்டெப். ஸோ முதல் ஸ்டெப்பு எப்போதும் போல் கம்பெனி கிரியேஷன். ரெண்டாவது ஸ்டெப்பு F11 ஜிஎஸ்டி டிசேபிள் பண்ணிக்கோ, டிடிஎஸ் எனேபிள் பண்ணிக்கோ. மூணாவது இப்போ 1/1 வாங்க. நான் வந்து எல்லா டிடக்ஷன்லையும் 1 2 போடுறேன். எல்லாத்தையும் போட முடியாதுனால நேரம் இருக்காது. எல்லா டிடக்ஷன்லையும் உங்களுக்கு 2 போடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டிடக்ஷன். நார்மல் டிடக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வகையான டிடக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் மெஷின் ரெண்ட்டு அதை முதல்ல போடுறேன். அப்புறமா அதே செக்ஷனில் உள்ள இன்னொன்று போடுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மகேஷ் ஃபேப்ரிக்ஸ் அப்படிங்கிறவருக்கு நம்ம வந்து மெஷின் ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2,91,531 கொடுக்குறோம். மெஷின் ரெண்ட். மெஷின் ரெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 2,40,000க்கு மேலே போனாலே டிடிஎஸ் பிடிக்கணும். என்ன பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2%. செக்ஷன் வந்து 194 IEP மெஷின் ரெண்ட்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெஷின் ரெண்டு வந்து மெஷின் ரெண்டு வந்து செக்ஷன் வந்து 194 ஐஏ, லேண்ட் அண்ட் பில்டிங் பிளான்ட் அண்ட் மெஷினரிக்கு தான் 194 ஐபி. ஸோ இதனுடைய செக்ஷன் வந்து 194 ஐஏ. ப்ளீஸ் செக் வித் டெக்ஸ்ட் செக்ஷன். இப்போ வந்து என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து முதல் ஸ்டெப்பு எதுவானாலும் கிரியேட் டிடிஎஸ் நேச்சர் ஃபார்முலா கிரியேட். மெஷின் ரெண்டுக்கு ஃபார்முலா கிரியேட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், கேட்வே ஆஃப் டேலி வாங்க, கிரியேட் வாங்க, டிடிஎஸ் நேச்சர் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னு இருக்குல்ல, அங்கே போயிட்டு செக்ஷன் 194 ஐஏ ஐஃபன் போட்டு டிடிஎஸ் ஆன் ரெண்ட் ஐஃபன் மெஷினரின்னு போடுவோம். இது ஏன் மெஷினரி அப்படின்னா நம்ம 2% பிடிக்கணும், அதுக்காக வேணா அட் த ரேட் ஆஃப் 2% அப்படின்னு கூட போட்டுக்கணும். ஸோ இதை பார்த்து இந்த மாதிரி நீங்கள் டைட்டில் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே தெரிய வரும். ஃபார் எக்ஸாம்பிள் செக்ஷன் வந்து 194 ஐஏ, அதில் 1 கட் பண்ணால் பேமெண்ட் கோடு 94 ஐஏ, ரெமிட்டன்ஸ் கோடு எல்லாத்துக்குமே 281 தான், வேல்யூ ஆஃப் த லிமிட் ஃபார் சிங்கிள் பில் கிடையாது, ரேட் ஆஃப் டிடிஎஸ் வந்து இண்டிவிஜுவலுக்கு 2%, சப்போஸ் பேன் நம்பர் கொடுக்கலன்னா 20, மற்றவங்களுக்கும் 2% 20%. த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் பார்த்தீங்கன்னா மெஷின் ரெண்டுக்கு 2,40,000. ஓகேங்களா? இந்த மாதிரி கொடுத்து நீங்கள் டிடிஎஸ் ஃபார்மேட் இதை என்ட்ரி பண்ணிக்கணும். இதை நம்ம எப்படி என்ட்ரி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்வே ஆஃப் டேலி கிரியேட்டு டிடிஎஸ் நேச்சர் ஆஃப் பேமெண்ட், அங்கே போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் என்ட் பண்ணணும். அடுத்த ஸ்டெப் என்னன்னு பாருங்க. இது வந்து ஓகே, இது போட்டாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் லெட்ஜர், பார்ட்டி லெட்ஜர், டிடிஎஸ் ஆன எக்ஸ்பென்ஸ் லெட்ஜர். இப்போ மெஷின் ரெண்ட் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பென்ஸ் லெட்ஜர். கேட்வே ஆஃப் டேலி கிரியேட்டர் லெட்ஜர், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெஷின் ரெண்ட் அப்படின்னு ஒரு லெட்ஜர். மெஷின் ரெண்ட்டுங்கிறது எது கீழே வரும்னா அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் கீழே வரும். இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் கீழே வரும். என்ட்ரு கொடுங்க, நாட் அப்ளிகபிள் கொடுத்து இந்த இடத்துல டிடிஎஸ் வந்து அப்ளிகபிள்னு கொடுங்க. டிடிஎஸ் அப்ளிகபிள்னு கொடுங்க. இங்கே வந்து செக்ஷனை செலக்ட் பண்ணிங்க. செக்ஷனை செலக்ட் பண்ணிட்டு என்ட்ரு கொடுங்க. ஓப்பனிங் பேலன்ஸ்லாம் கிடையாது, மெஷின் ரெண்ட். அடுத்தது பார்ட்டி லெட்ஜர். யாருக்கு நம்ம கொடுக்க போறோம்னா மகேஷ் ஃபேப்ரிக்ஸ் அப்படிங்கிற கம்பெனி நம்ம கொடுக்குறோம். இந்த மகேஷ் ஃபேப்ரிக்ஸ்ங்கிறது யார் அப்படின்னா சன்ரி டெட்டார் அப்படின்னு, சன்ரி கிரெடிட்டார், நமக்கு சப்ளையர் ஆகும். அதனால அண்டர் சன்ரி கிரெடிட்டார் போடுங்க. என்ட்ரு போடுங்க. இந்த இடத்துல டிடிஎஸ் டிடக்டபிள் இருக்கு இல்லையா, அது வந்து எஸ் கொடுங்க. டிடிஎஸ் டிடக்டபிள் எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்துட்டு இங்கே வந்து இண்டிவிஜுவல் ரெசிடென்ட் அப்படின்னு போடுங்க. இவர் வந்து இண்டிவிஜுவல் ரெசிடென்ட் எஸ் போட்டு இந்த இடத்துல அவரோட பேன் நம்பர் கொடுங்க. இங்கே மகேஷ் ஃபேப்ரிக்ஸோட பேன் நம்பர் இருக்கு, கடைசி காலத்தில் மகேஷ் ஃபேப்ரிக்ஸோட பேன் நம்பர் இது இருக்கு. எங்க இருக்கு? இங்க இருக்கு மகேஷ் ஃபேப்ரிக்ஸ். ஸோ அந்த பேன் நம்பரை கொண்டு வந்து இங்கே போடுங்க. போட்டு ப்ரொவைடு பேன் நம்பர் எஸ்ல மகேஷ் ஃபேப்ரிக்ஸ்னு இருக்கான்னு பாரு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வராது, ஓப்பனிங் பேலன்ஸ்லாம் எதுவும் வராது. என்ட்ரு கொடுத்து அதுக்கப்புறம் அவன்கிட்ட பிடிச்ச டிடிஎஸ் அதை பார்க் பண்ணணும். டிடிஎஸ் ஆன் மெஷின் ரெண்ட் அண்டர் வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ். இதில் டிடிஎஸ் போட்டுட்டு எந்த டிடிஎஸ் அப்படின்னா 194 ஐஏ டிடிஎஸ் அதை கொண்டு வந்து போடுங்க. போட்டு என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்க. ஒரு பஞ்சாப் நேஷனல் பேங்க் அக்கௌண்ட் ஒன்று அண்டர் வந்து பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு கிரியேட் பண்ணிட்டு அக்கௌண்ட் நம்பர் உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 25100040001578. ஐஎஃப்எஸ்சி கோடு PUNB 0254300. பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் செலக்ட் பண்ண முடியாது, நான் செலக்ட் பண்ண முடியும். பஞ்சாப் நேஷனல் பேங்க். பிரான்ச் வந்து நுங்கம்பாக்கம். யாராவது பிஎஸ்ஆர் கோடை நோட் பண்ணி வச்சிருந்தீங்களா? நுங்கம்பாக்கம் பிஎஸ்ஆர் கோடை நோட் பார்த்தீங்க? யாரும் நோட் பண்ணல, எழுதி வச்சுக்கணுமா? அதெல்லாம் நானே ஒவ்வொரு வாட்டியும் நான் தான் தேடுறேன். பிஎஸ்ஆர் கோடு 0301488 0301488. அடுத்து செட் ஆர்டர் செக் புக் எஸ் கொடுத்து 101 200 அப்படின்னு போடுங்க. இந்த மாதிரி செக் நம்பர் கொடுத்துருங்க. அப்போ வந்து இந்த பிஆர்எஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு புக் நம்பர் 1 போட்டு இந்த மாதிரி போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சௌரியமாக இருக்கும். ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுங்க. அப்போ சம் வந்து மிஸ்டேக் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. இப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 lakhs அல்லது ஒரு 50 lakhs
அந்த மாதிரி கொடுத்து வச்சிங்க. நான் சம்மில் கொடுத்துருவேன் ஓப்பனிங் பேலன்ஸ். இந்த மாதிரி ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுப்பேன். அதுக்கப்புறம் சீனி கேபிட்டல் அப்படின்னு, ஏன்னா லாஜிக்கல் மிஸ்டேக் வரக்கூடாது, அதுக்காக நான் இதை கொடுக்குறேன். பேங்க்ல பணமே இல்லை, எப்படி வந்து நீங்க பேமெண்ட் பண்றீங்கன்னு கேள்வி கேட்குறேன். அதனால பேங்க்லயும் கேபிட்டல்லேருந்து கொடுக்குற மாதிரி நம்ம அக்கௌண்ட் பண்ணுறோம். ஸோ இது வரைக்கும் ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஓகே. டிடிஎஸ் ஆன் மெஷின் ரெண்ட் போட்டோம், பார்ட்டி வச்சர் ஓகே, 4மே ஓகே பண்ணியாச்சு. அடுத்தது பார்ட்டி பேமெண்ட் டிடிஎஸ். இதில் பார்ட்டி பேமெண்ட் பண்ணுங்க, டிடிஎஸ் பேமெண்ட் பண்ண வேண்டாம். ஏன் டிடிஎஸ் பேமெண்ட் பண்ண வேண்டாம்? டிடிஎஸ் பேமெண்ட்டு கடைசியாக எல்லாத்துக்கும் சேர்த்து பண்ணுங்க. அதாவது இப்போ நீங்கள் 1ஆம் தேதி 1/4 1 வரைக்கும் ஒரு பேமெண்ட் என்ட்ரி போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. திரும்பவும் மெஷின் ரெண்ட் போட்டுட்டீங்க, திரும்பவும் 1/4 போடும்போது கொஞ்சம் சிக்கல் வரும். ஏற்கனவே அந்த பீரியடுக்குள்ள எக்ஸ்பர்ட்ஸ்லாம் போட்டாச்சுன்னு காட்டும், மிஸ்டேக் வரும். அதனால நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து 1/4 to 1/4 போட்டு என்னென்ன செக்ஷன் இருக்கோ அந்த செக்ஷன்ஸ் பூரா ஒட்டுமொத்தமாக கடைசியாக போடுங்க. அதாவது ஸ்டாச்சுட்டரி பேமெண்ட்டை மாத்திரம் கடைசியாக போடுங்க, பாக்கியெல்லாம் ஒன்றா போட்டுரு. ஸ்டாச்சுட்டரி பேமெண்ட்டை மாத்திரம் கடைசியாக போடுங்க. அதே மாதிரி பொதுவாக நம்ம சலான் எப்படி கட்டுவோம் அப்படின்னா, இப்போ ஒரு குப்புசாமிகிட்டேருந்து ஒருத்தண்ட டிடிஎஸ் பிடிக்கிறோம், உடனே கொண்டு போய் பேங்க்ல கட்ட மாட்டோம். ராமசாமிகிட்ட பிடிப்போம், உடனே கொண்டு போய் கட்ட மாட்டோம். அந்த மாதிரி யாரும் கட்ட மாட்டாங்க. எப்போ டிடிஎஸ் கட்டுவாங்க, அட் த எண்ட் ஆஃப் த மந்த்து எல்லா டிடிஎஸும் கணக்கு எடுத்து வச்சு செக்ஷன் வைஸ் பிரித்து யார் யார் அக்கௌண்ட்டில் எவ்வளோ கட்டணும் அப்படின்னு கணக்கு வரும். அந்த கணக்குப்படி கொண்டு போய் டிடிஎஸ் பிடிச்சி கட்டணும். இதுதான் வந்து நடைமுறை. இப்போ எங்கள் ராமகிருஷ்ணா மிஷன்லேயும் அப்படிதான் பிடிப்பாங்க, ராமகிருஷ்ணா மிஷன்லேயும் டிடிஎஸ் அப்படி தான் பிடிப்பாங்க. பிடிக்கிறது கையோட பிடிச்சிருவாங்க, கட்டுறது உடனே கட்ட மாட்டாங்க யாரும். எல்லாருமே அந்த எண்ட் ஆஃப் த மந்த் தான் கட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி எல்லா டிடக்ஷனும் போட்டு பார்க்கும்போது சம்மில் டிடிஎஸ் பேமெண்ட்டை மாத்திரம் கடைசியாக புக் பண்ணுங்க. ஓகேவா? டிடிஎஸ் பேமெண்ட் மாத்திரம் இனிமேல் நம்ம டிடிஎஸ் போட மாட்டோம், டிடிஎஸ் பேமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கப்புறம் டிடிஎஸ் பேமெண்ட் பண்ண மாட்டீங்க அப்படின்னா அப்போ புக் பண்ணுங்க. அது வரைக்கும் பண்ணுங்க கடைசியாக. அடுத்தது பாருங்க, மெஷின் ரெண்ட் மாதிரி இன்னொன்று போடுறேன், லேண்ட் அண்ட் பில்டிங் ரெண்ட். இது பாருங்க, இதுவும் வந்து ரெண்ட் தான், மந்த்லி பேசிஸ். மந்த்லி பேசிஸ் இது நான் எப்படி டீல் பண்ணுறேன் பாருங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மாதம் 30,000க்கு மேலே போனால், அல்லது வருஷத்துக்கு 2,40,000க்கு மேலே போனால். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா த்ரெஷ்ஹோல்டு லிமிட்டுங்கிறது நாட் ஃபார் மந்த்து, த்ரெஷ்ஹோல்டு லிமிட் ஃபார் இயர்லி பேசிஸ் தான். Suppose assume that you have taken a premises for a rent. நீங்க ஒரு premises ரெண்ட்டுக்கு எடுத்திருக்கீங்க in the month of January 24. Now we are in financial year 23-24. You have taken a premises in the month of January 24 at the rate of 30,000 per month. Whereas the yearly rental may be 2,40,000 per annum. It crosses 2,40,000. Only if it crosses 2,40,000, only TDS will be deducted. Otherwise, you don't need to deduct TDS. Assume that every month you are paying TDS rent at the rate of 35,000 from January 24 for the period of 11 months or 12 months or 3 years, whatever the case may be. The agreement between you and your tenant. So initially you come to know that you are going to make payment more than 2,40,000 in a year, provided if your monthly rent is 35,000. மாசம் மாசம் நீ 30,000 வாடகை கொடுக்க போற அப்படின்னா, for whole year how much you are going to pay? 12 3 36, மாசம் 30,000 கொடுங்க, மாசம் 30,000 வாடகை கொடுக்குறீங்க. அப்ப per annumக்கு 12 3 36, 3,60,000 கொடுப்பீங்க. Whereas your rental starts from 1st January 24.
Whereas in 23-24 financial year, only 3 months are there, which maybe you may pay to only 1,05,000. Now the question is whether you have to deduct TDS or not. இப்போ சொல்லுங்க அதுக்கு TDS பிடிக்குமா வேண்டாமா? Suppose if you take the premises for rent from 1st April 23 itself, you have to pay TDS. Definitely you have to pay TDS. நீங்கள் கண்டிப்பாக TDS பிடிச்சிதான். பட் இந்த மிட் ஆஃப் த இயர் நடுப்புற வந்து நீங்கள் எடுக்கிறீங்க. The mid of the year, suppose if you are taking for rent, how much you may pay? The threshold limit is 2,40,000. Assume that you have taken the premises in the month of 1st January or 1st December or 1st November. Assume 1st November you have taken the premises. Calculate from November, December, January, February, March. Only 5 months. In these 5 months, you may pay to 1,50,000 only, which is less than the threshold limit. So you don't need to deduct TDS. Anyhow, if you want to deduct TDS, right from the beginning, if you want to deduct TDS or don't want to deduct TDS, there are two scenarios. The rental expenses is the TDS nature of payment. The rental expenditure is the TDS nature of payment. The threshold limit is 2,40,000. You are making the monthly payment of rupees 30,000. So yearly it goes for 3,50,000, which is exceed the threshold limit. Whether we have to deduct TDS, now we have to check when you are making the payment. எப்ப நீ payment கட்டுற? When you are making the payment. You are making the payment on April 23 itself. You are making the payment on 2nd April 23 itself. It means that you have taken the premises right from the beginning. ஆரம்பத்திலிருந்து நீங்க வாடகை எடுக்கிற மாதிரி தான் அது கணக்கு. Then you come to know that you are going to make payment more than 2,40,000 in this financial year. So what we have to do? நம்ம என்ன பண்ணணும்? We have to deduct TDS right from the beginning. But one thing, in Tally, suppose if you fix the threshold limit here, from gateway of Tally, you have to create the TDS nature of payment for this 194 IB, TDS on rent at the rate of 10%. The section is 194 IB. Sorry, section is wrong. 194 IB. Section வந்து 194 IB. TDS on rent, land and building at the rate of 10%. Land and building at the rate of 10%. One minute. What was the section? Section is 194 IB. What is the payment code? Cut the 194 IB is the payment code. What is the remittance code? 281 is the remittance code. Value of the single bill. How much is the value of the single bill? Actually, the single bill value should mention only for the contract payment. Except the contract payment, there is no concept of single bill value. Single bill value will come only for the contract TDS. So you should not mention the TDS value. Single bill value, you should not mention. Leave it as blank. Then rate of TDS. Suppose land and building or furniture and fitting. What was the rate of TDS? Rate of TDS எவ்வளவு? 10%. Suppose if PAN number not provided, what was the rate of TDS? 20%. Immediately you have to answer. You have to respond. So here you have to put 10%, 20%. Even though you may be an individual or Hindu individual family or a partnership company, whoever may be, except the contract, the TDS rates is all equal to all. Only in the section 194C contract case only, TDS rate is 194C.
TDS rate is individual 1% and others 2%. In all other cases, the TDS rate are same only. There is no any change at all. அதாவது கான்ட்ராக்ட் பேமெண்ட்டை தவிர பாக்கி எல்லாத்துக்குமே டிடிஎஸ் ரேட்டு ஒரே ரேட்டு தான். அது இண்டிவிஜுவலாக இருக்கட்டும், ஹெச்ஓஃபாக இருக்கட்டும், கம்பெனியாக இருக்கட்டும், அதாவது ரெசிடென்ட்டில் அதுக்காக என்ஆர்ஐக்கு வேறு ரேட்டு. ரெசிடென்ட், இண்டிவிஜுவல், கம்பெனி, பார்ட்னர்ஷிப் கம்பெனி, ட்ரஸ்ட் எதாக இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே ரேட் தான். எக்ஸப்ட் கான்ட்ராக்ட் மாத்திரம் தான் 1%, 2%. ஸோ கண்ணை மூடிட்டு நீங்கள் வந்து இங்கே என்ன 10-20. Then threshold limit. Here you may have one doubt. உங்களுக்கு ஒரு டவுட் வரும். The land and building or plant and machinery, the TDS threshold limit is 2,40,000. Suppose if I mentioned the 2,40,000, what will happen? Suppose if I not mentioned, what will happen? இந்த 2,40,000 நான் மென்ஷன் பண்ணினா என்ன நடக்கும், மென்ஷன் பண்ணாம விட்டா என்ன நடக்கும்? இப்ப நான் 2,40,000 மென்ஷன் பண்ணாம விடுறேன். அப்ப என்ன நடக்கும்னா டிடிஎஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா பிடிக்க ஆரம்பிச்சு. இஃப் ஐ எம் நாட் மென்ஷன்ட் த த்ரெஷ்ஹோல்ட் லிமிட், the TDS will automatically get deducted. Suppose if I mentioned the threshold limit, நான் வந்து threshold limit mention பண்ணினா, up to the threshold limit TDS will not get deducted. அந்த threshold limit 2,40,000 per annum இருக்கு இல்லையா, அது வந்து ரீச் ஆகிற வரைக்கும் ஏப்ரல் மந்த் ரெண்ட் டிடிஎஸ் பிடிக்காது, மே மந்த் ரெண்ட் டிடிஎஸ் பிடிக்காது, ஜூன் பிடிக்காது, ஜூலை பிடிக்காது, ஆகஸ்ட் பிடிக்காது, செப்டம்பர் பிடிக்காது, அக்டோபர், when in the month of October பிடிக்காது 7/3/21, நவம்பர் 8/3/21, நவம்பர் month itself TDS will not get deducted. But in case of December it's the 9th month. 9th month means that 30,000. That 30,000, the TDS rate 10% means 3,000 only should get deducted. But tally will not deduct 3,000, 10%. It deduct the TDS for the entire amount right from the beginning. நல்லா நினைச்சு பாரு, நீ ஒரு ஹவுஸ் ஓனரா இருக்க, உனக்கு நான் வாடகை கொடுக்குறேன், மாசம் 30,000 வாடகை. உங்ககிட்ட ஒரு கடையை நான் இந்த ஆபீஸை வாடகை எடுத்திருக்கேன், மாசம் 30,000 வச்சுக்கிறேன். உனக்கு நான் மாசம் 30,000த்துல 10% டிடிஎஸ் 3,000 பிடிச்சிட்டு 27,000 கையில கொடுத்தா உனக்கு ஒன்றும் தெரியாது. நீ அந்த 27,000 வச்சு ஏதாவது ஜீவனாம்சம் பண்ணிட்டு இருப்பேன், ஜீவனம் பண்ணிட்டு இருப்பீங்க, வயிற்றுக்கு பழப்புக்கு நம்ம ஏதாவது சாப்பிட்டு இருப்போம். நான் வந்து டிடிஎஸ் ஆரம்பத்துல இருந்து பிடிக்கணும். அதை விட்டுட்டு ஏப்ரல் மாசம் பிடிக்கல, மே மாசம் பிடிக்கல, ஜூன் மாசம் பிடிக்கல, ஏன்னா த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் ரீச் ஆகல. பட் உனக்கும் எனக்கும் தெரியும் நம்முடைய கான்ட்ராக்ட் கண்டினியூ ஆக போகுது ஹோல் இயருக்கு அப்படின்னு, அதுக்கப்புறம் கூட கண்டினியூ ஆக போகுது தெரியும். அப்ப என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு டிடக்ட் டிடிஎஸ் ரைட் ஃப்ரம் த பிகினிங். அதை விட்டுட்டு தும்ப விட்டு வாழை பிடிக்கிற மாதிரி ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் itself up to October 2,40,000 only. In November month, when you are making payment, rental payment 30,000, suppose instead of deduction of TDS of rupees 3,000, the entire 3 lakhs amount க்கு 10%, 30,000க்கு 30,000 அப்படியே பிடிச்சிட்டு 2,70,000 இருந்தா 30,000த்துல 27,000 பிடிச்சிட்டு இந்தாங்க சார் 3,000 வாடகை, 27,000 டிடிஎஸ் கட்ட போறேன், உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து நான் கட்டின்னு வரணும், இப்போ முடிச்சு கட்ட போறேன் அப்படின்னா, வெதர் விச் ஹவுஸ் ஓனர் வில் அக்செப்ட் திஸ், எந்த ஹவுஸ் ஓனர் இதை அக்செப்ட் பண்ணுவான்? நீ அக்செப்ட் பண்ணியா? முதல்ல ஆரம்பத்துலேருந்து பிடிக்க வேண்டியது, ஏன் இப்போ வந்து பிடிக்கிறீங்க, நான் இதை நம்பி கமிட்மெண்ட் வச்சிருக்கேன்ல அப்படின்னு கேட்போமா மாட்டோமா? நம்ம கேட்போமா மாட்டோமா? சொல்லுங்க மகாலட்சுமி, கேட்போமா மாட்டோமா? அப்ப நீங்க என்ன பண்ணணும், right from the beginning, if you come to know the rental payment is going to crash the threshold limit in this year,
Right from the beginning you have to deduct TDS. Right from the beginning you have to deduct TDS. So that in this case how to fix? You just leave it as it is. You don't mention any amount. So now you have to go and check. Accounting voucher V, JV, first case, machine rent, ரெண்டாவது கேஸ், இந்த payable on monthly basis. இது லேண்ட் அண்ட் பில்டிங் இல்லையா? இது வந்து என்னது? 30,000 மந்த்லி. பேயபிள் ஆன் மந்த்லி பேசிஸ், நார்மல் டிடக்ஷன். ஓகே, மாதம் 30,000 கொடுக்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டல் பில்டிங், ரெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு வச்சு. இதை வந்து நம்ம எப்படி பண்ணுறோம்? இதை வந்து நம்ம நார்மலாக எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெபிட் நம்ம வந்து யாருக்கு கொடுக்க போகிறோம்? கொடுக்க போகிறது ராஜேந்திரனுக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்ட் அக்கௌண்ட்டு, ரெண்ட் வந்து மெஷின் ரெண்ட்னு இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்ட்டு ஐஃபன் லேண்ட் அண்ட் பில்டிங், ரெண்ட் ஐஃபன் லேண்ட் அண்ட் பில்டிங். அண்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். ரெண்ட் அண்டர் லேண்ட் அண்ட் பில்டிங், இங்கே டிடிஎஸ் அப்ளிகபிள் செலக்ட் பண்ணி டிடிஎஸ் வந்து இங்கே 10% போடும். கண்ட்ரோல் எவ்வளோ ரெண்ட்டு? 30,000. என்னைக்கு? F2 போட்டு 1/4/20. என்டர் என்டர். இங்கே கிரெடிட் யாருக்கு கொடுக்குறோம்? ராஜேந்திரனுக்கு கொடுக்குறோம். ராஜேந்திரனோட பேன் நம்பர் இது. ராஜேந்திரனோட பேன் நம்பர் ஆல்ட் சி போயிட்டு ராஜேந்திரன் அண்டர் சண்டே கிரெடிட். இந்த இடத்துல டிடிஎஸ் டிடக்டபிள் எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்து இண்டிவிஜுவல் அப்படின்னு செலக்ட் பண்ணி டிடக்ட் டிடிஎஸ் இன் சேம் வவுச்சர் கொடுங்க. இந்த இடத்துல அவருடைய பேன் நம்பர் கொடுங்க. பேன் நம்பர் கொடுத்து என்டர் கொடுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிடிஎஸ் பிடிக்குது. ஏன் பிடிக்குது? நீங்கள் வந்து இது கொடுக்கல, அதனால பிடிக்கும். என்ன கொடுக்கல? த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் கொடுக்கல, அதனால பிடிக்கும். ஸோ இந்த கொடுங்க, நியூ ரெஃபரன்ஸு கொடுத்துட்டு பேலன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் ஆன் மெஷின் ரெண்ட்டுங்கிற மாதிரி ஆல்ட் சி போயிட்டு டிடிஎஸ் ஆன் லேண்ட் அண்ட் பில்டிங், டிடிஎஸ் ஆன் லேண்ட் அண்ட் பில்டிங் அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸ். அது வந்து டிடிஎஸ்ன்னு போட்டு லேண்ட் அண்ட் பில்டிங் செக்ஷனை செலக்ட் பண்ணுங்க. போட்டு இதை வந்து நீங்கள் எக்ஸ்பென்ஸாக நீங்கள் புக் பண்ணலாம். இந்த மாதிரி எக்ஸ்பென்ஸ். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக எக்ஸ்பென்ஸ் புக் பண்ணிடலாம். ரைட்டா? இப்போ நார்மல் டிடக்ஷன் நம்ம பார்த்துட்டோம். டேலிக்கு போவோம். கேட்வே ஆஃப் டேலி DO 6. இதில் பார்த்தீங்கன்னா நார்மல் டிடக்ஷன் இங்கே வந்து இருக்கு. எந்த மாதம் இருக்கு? ஏப்ரல் மாதம். அது ஏன் இன்னொன்று போட்டோம்? ஏன் வரலை? ஒரு நிமிஷம் இருக்கும். DSS நார்மல் டிடக்ஷன் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஏப்ரல் 23 தான் போட்டிருக்கோம். மெஷின் ரெண்ட்டுக்கு நம்ம இன்னும் போடலன்னு நினைக்கிறேன் இல்லையா? மெஷின் ரெண்ட்டுக்கு போடல. டிஸ்பிளே அக்கௌண்ட் இருந்து மெஷின் ரெண்ட்டுக்கு போடலாம். மெஷின் ரெண்ட்டுக்கு போடல, அதுவும் நம்ம பார்த்தோம். மெஷின் ரெண்ட்டுக்கு எப்படி போடணும்? மகேஷ் ஃபேப்ரிக்ஸு, மெஷின் ரெண்ட் அக்கௌண்ட் டெபிட்டு, ஜேவி அக்கௌண்டிங் வவுச்சர் வி. டேட் பாருங்க, என்னைக்குன்னா 1/4/23. அமௌண்ட்டை கால் பண்ணுங்க. மெஷின் ரெண்ட் அப்படின்னு போட்டு அமௌண்ட்டை போடுங்க, செக்ஷன் போடுங்க. கிரெடிட் வந்து பார்த்தீங்கன்னா மகேஷ் ஃபேப்ரிக்ஸு. டிடிஎஸ் ஆட்டோமேட்டிக்காக டிடக்ட் ஆகிடும். நியூ ரெஃபரன்ஸு அது அப்படியே இருந்து போட்டோம். என்ட்ரு அது லேண்ட் அண்ட் பில்டிங் தான் மார்ச் 2 ஏப்ரல் 2 கொடுக்கணும். இதுக்கெல்லாம் அப்படியே போடணும். இதை வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் ஆன் மெஷின் ரெண்ட் அப்படிங்கிற லெட்ஜரை செலக்ட் பண்ணி என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணிட்டு இப்போ போய் ரிப்போர்ட் பார்க்கணும். கேட்வே ஆஃப் டேலியில் போய்ட்டு DO 6 பார்த்தீங்கன்னா உனக்கு இங்கே வந்து தெரியும். அதை என்ட்ரு கொடுத்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் பார்க்கணும் அப்படின்னா FI செலக்ட் பண்ணிங்கன்னா
மெஷினரிக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கோம், லேண்ட் அண்ட் பில்டிங் எவ்வளோ பிடிச்சிருக்கோம். பார்ட்டி வைஸ்னா எஃப்ஐ திரும்பவும் இந்த எஃப்ஐ இருக்குல்ல, கேட்டகரி பார்ட்டி, கேட்டகரி பார்ட்டி, எஃப்ஐ ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு கேட்டகரி வைஸு பார்ட்டி வைஸ் உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ண முடியும். எஸ்கேப் கொடுத்துட்டிங்கன்னா ட்ரையாங்கிள் ரிப்போர்ட். ஸோ நார்மல் டிடக்ஷன் நம்ம பார்ப்போம். ஓகேவா? நார்மல் டிடக்ஷனில் ஏதாவது உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கா? நார்மல் டிடக்ஷனில் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் டிடக்ஷன். ஹையர் டிடக்ஷன் அப்படின்னா என்ன? ஒன்றும் இல்லை, பேன் நம்பர் கொடுக்காம விட்டால் ஹையர் டிடக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதே மெஷின் ரெண்ட் இருக்கு, அக்கௌண்டிங் வவுச்சர் வி, இதே மெஷின் ரெண்ட் நான் நாராயணன்ட்டேருந்து 1 lakh வாடகை இருக்கிறேன். ஓகேவா? கிரெடிட் வந்து பார்த்தீங்கன்னா நாராயணன், ஆல்ட் சி போயிட்டு நாராயணன், நாராயணன் பேருக்கு நான் வந்து வாடகை கொடுக்குறேன் மெஷின். நாராயணன் யாருன்னா எனக்கு சன்ட்ரி கிரெடிட்டர். என்ட்ரு கொடுக்குறேன், டிடக்ட் டிடிஎஸ் எஸ் கொடுத்து இண்டிவிஜுவல் ரெசிடென்ட்டுங்கிற செலக்ட் பண்ணணும், பண்ணிட்டேன். என்ட்ரு கொடுக்குறேன், இந்த இடத்துல நம்பர் கொடுக்குறேன். அப்போ நாராயணனுக்கு எவ்வளோ பிடிக்கணும்? நாராயணனுக்கு எவ்வளோ பிடிக்கணும்? 1 lakh பிடிக்கும். 20% ஆனால் பிடிக்கல. ஏன் சார் பிடிக்கல? இங்கே நாராயணனுக்கு 1 lakh பிடிக்கணும் டிடிஎஸ், ஏன் பிடிக்கல டிடிஎஸ்? என்ட்ரு கொடுங்க, இங்கே நியூ ரெஃபரன்ஸ் கொடுங்க, என்ட்ரு கொடுங்க, என்ட்ரு கொடுங்க. இப்போ வந்து கேட்வே ஆஃப் வேல்யூல பாருங்க, DO6. நாராயணனுக்கு ஏன் பிடிக்கல? அன்சர்டன் டிரான்சாக்ஷனில் போயிட்டு நாராயணனுக்கு பேன் நம்பர் போடல. பேன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பேன் இல்லைன்னா பேன் நாட் ஏவிபிஎல் வேர்டை கவனிங்க. இதை அப்படியே நீங்கள் டைப் பண்ணணும். கரெக்டாக 10 லெட்டருக்கு மேலே இருக்கக்கூடாது. இந்த வேர்டை தான் நீங்கள் டைப் பண்ணணும். அப்படியே என்ன பண்ணணும்? பேனு நாட்டு ஏவிபிஎல் அப்படின்னா பேன் அவைலபிள் இல்லைன்னு அர்த்தம். ஓகேவா? எண்ணிலேருந்துன்னா 1/4/23 என்ட்ரு கொடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து எதில் வந்து நிற்கிது? அண்டர் எக்ஸம்ஷன் லிமிட்டில் வந்து நிற்கிது. அவர் பேன் நம்பர் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, அண்டர் எக்ஸம்ஷன் லிமிட்டில் வந்து நிற்கிது. அண்டர் எக்ஸம்ஷன் லிமிட் அப்படின்னா என்ன? அதாவது எக்ஸ்பென்ஸ் வந்து டிடிஎஸ் நேச்சர் ஆஃப் எக்ஸ்பென்ஸ், ஆனால் லிமிட் வந்து 2,40,000. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மெஷின் ரெண்ட் இருக்கு இல்லையா, ஆல்டர் மாஸ்டர் போங்க. ஆல்டர் மாஸ்டரில் டிடிஎஸ் நேச்சர் ஆஃப் பேமெண்ட்டில் இந்த மெஷின் ரெண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு நீங்கள் த்ரெஷ்ஹோல்டு லிமிட்டு கொடுத்துட்ட. அதனால உனக்கு டிடிஎஸ் அந்த லிமிட்டை கிராஸ் பண்ணல, பிடிக்கல. பட் இதே லேண்ட் அண்ட் பில்டிங்க்கு நீங்கள் வந்து த்ரெஷ்ஹோல்டு லிமிட்டு கொடுக்காம விட்டுருக்க, அதனால அது 30,000க்கு டிடிஎஸ் பிடிக்குது. ஏன் வந்து 30,000க்கு டிடிஎஸ் பிடிக்குது? ஏன் வந்து 1 lakh டிடிஎஸ் பிடிக்கல? மெஷின் ரெண்ட்டு 1 lakh, ஏன் டிடிஎஸ் பிடிக்கல? ஏன்னா த்ரெஷ்ஹோல்டு லிமிட்டு 2,40,000, அது ரீச் ஆகல, பிடிக்கல. லேண்ட் அண்ட் பில்டிங் மாதம் 30,000 தான், வருஷத்துக்கு தான் த்ரெஷ்ஹோல்டு லிமிட் 240. ஏன் பிடிக்கல சார்? ஏன் பிடிக்குது? ஏன் பிடிக்குது அப்படின்னு கேட்டால், ரைட் ஃப்ரம் த பிகினிங் வி கம் டு நோ தட் வி ஆர் கோயிங் டு மேக் பேமெண்ட் ஆஃப் ₹3,50,000 which is greater than 2,40,000 threshold limit. Hence we have not mentioned nothing in the formula column. Hence it assumes that TDS should deduct right from the beginning. Hence it is deducting right from the beginning. Now under exemption limit and normal limit, whether we come to know the difference between the under exemption limit or normal limit. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? If you are making a payment, that payment may be the TDS nature of payment. Even though the payment is a TDS nature of payment, the amount less than the threshold limit, TDS will not deducted. TDS no need to deducted. Suppose the amount paid is equal to threshold limit, that's the time also TDS will not deducted. Amount வந்து TDS ஈக்குவலாக இருந்தாலும், TDS threshold லிமிட்டுக்கு ஈக்குவலாக இருந்தாலும் TDS will not deducted. If greater than threshold limit, then only TDS will get deducted. Then only TDS will get. Clear? So now we see the under exemption limit. Same Narayanan, PAN number not given.
Now I am going to make payment of rupees 1,50,000. How much TDS will get deducted? எவ்வளோ பிடிக்கும் யாராவது சொல்ல முடியுமா? Now I am going to make payment of rupees 1,50,000 to Narayanan. Narayanan refused me to give the PAN number. Actually, if any person refused to give the PAN number, normal TDS rate deduction is 20%. Whereas I already paid rupees 1 lakh to Narayanan. Based on this scenario, how much TDS will be get deducted? And now I am going to make 1,50,000. Already I made the payment of rupees 1 lakh. எவ்வளோ TDS பிடிக்கும் யாராவது சொல்ல முடியுமா? Actually 10% இல்லைப்பா, 20%. If PAN not provided, எங்க நீங்க PAN நம்பர் கொடுத்துருக்கீங்க? PAN not available. PAN இல்ல PAN கொடுக்கல, PAN not availableனு கொடுத்து பாருங்க. PAN not available தான், PAN not available தான் இருக்கு. மகேஷ் இப்போ பாருங்க, நாராயணனுக்கு PAN not available இருக்கு பாருங்க. என்னன்னு இருக்கு? PAN நம்பர் இருக்கா இங்க? என்னன்னு இருக்கு? PAN not availableனு இருக்கு. புரியுதா? PAN நம்பர் கொடுக்கலன்னு அர்த்தம். இப்போ பாருங்க, சேம் மெஷின் ரெண்ட் ஐ எம் கோயிங் டு மேக் பேமெண்ட் ஆஃப் 1.5. Same machine rent 1,50,000 I am going to make direct. So the assessable value is 1,50,000 and I am going to make payment of Narayanan. How much TDS will get deducted? Is anyone guess? If payment exceeds the threshold limit, PAN provided 10%, not provided, sorry, PAN provided machine rent means 2%, not provided 20%. How much TDS will get deducted? Whether 2% or 20%? Is anyone guess? 20%. For how much? Now I am going to make a payment of rupees 1,50,000. What was the TDS amount? TDS amount என்ன? எவ்வளவு TDS? If anyone can guess. 1,50,000 into 25%, 20% எவ்வளோப்பா? வாயாலே சொல்லலாம் இந்த மாதிரி கணக்கலாம். என்ன அரவிந்த்? What happened? எவ்வளோ பிடிக்கணும்? TDS எவ்வளோ பிடிக்கணும்? 30,000. But what I am saying, TDS will not get for 30,000. Initially, it will deduct TDS for 30,000 and it will ask you a question. Already you need to deduct TDS for the pending amount 1 lakh. Whether you want to deduct TDS அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கும். Suppose if you say yes, then that amount 1 lakh இருக்கு இல்லையா, அதுக்கும் சேர்த்து 20,000 TDS. So it may take 50,000 as TDS and it will sit in the higher rateல வந்து உட்காரும். பாப்பமா என்ன ஆகுதுன்னு பாருங்க. கேஸ் ஸ்டடி. ஸோ நாராயணன் அக்கௌண்ட் நார்மலி த 30,000 TDS டிடக்டட். ஓகேவா? என்டர் 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 என்டர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் வந்து TDS ஆன் மெஷின் அங்கே வந்து வச்சு கொடுத்து அந்த பேக் பண்ணுங்க. நார்மலாக இவருக்கு பேன் நம்பர் கொடுக்கல, அதனால் கொடுத்தேன். என்ட்ரு என்ட்ரு கொடுக்குறேன். இதை சேவ் பண்ணி முடித்த உடனே ஒரு கேள்வி கேட்கும். நல்லா கவனிங்க. இதை சேவ் பண்ணி முடிக்கிறேன். முடித்த உடனே ஒரு கேள்வி கேட்கும். இது வந்து ஒரே ஒரு வாட்டி தான் கேட்கும். எப்போ கேட்கும் அப்படின்னா, when you cross the threshold limit, up to the threshold limit you have not deducted TDS. ரெண்டு சினாரியோ. when you are crossing the threshold limit and you have not deducted TDS up to the threshold limit, then this question will ask only one time. Please observe which question is asked by you and how to manage. என்ன கொடுக்குது? TDS is not deducted for the previous bills for Narayanan. Do you want to deduct me now? Again it is asking, you are already made the payment of rupees 1 lakh without deducting the TDS. The threshold limit for TDS is machine rent for 2,40,000.
Now you are making 1,50,000. The total amount comes to rupees 2,50,000. Actually, Narayanan didn't give the PAN number. As he didn't give the PAN number, you have to deduct TDS for 20%. Now you are making the payment of rupees 1,50,000, which is attract TDS of 20%. So deduct 30,000 TDS. Whether you want to deduct for the balance, அதாவது previous bill 1 lakh, அதுக்கு TDS பிடிக்கணுமா? கேள்வி கேக்குதா இல்லையா? Suppose if you say yes, it will deduct in the same bill. Why this question is asking? ஏன் இந்த question கேக்குது? You are mentioning in the ledger, எங்க நாராயணன் லெட்ஜர்ல சொல்லியிருக்க, deduct TDS in the same bill itself அப்படின்னு நீ வந்து அந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிருக்க. You enabled the option deduct TDS in the same bill. That option is enabled in the ledger, so that it is asking whether you want to deduct TDS. TDS is not deducted for the previous bill for Narayanan. Do you want to deduct now? This message will appear only once when exemption limit is crossed. Yes or no? What you have to do now? What you have to do now? If you press yes, what will happen? If you press no, what will happen? If you press yes, TDS will get deducted. Balance amount only you have to pay. If you press no, TDS will not get deducted. But Income Tax Department will issue the notice. You have to face the costs and causes. And எல்லாமே நீ தான் face பண்ணணும். Now you see, as an accountant, how to handle this situation. Whether you want to be a precautious accountant or not. As an accountant, right from the beginning, you have to be very cautious. அதுக்கு தான் சொல்ல வரேன். You have to learn TDS. ஓகேவா? So in this case, if previous not deducted, then you have to press yes. Yes means will deduct. Narayanan, nature of payment, TDS on rent, that 20,000 amount also will come. Against இந்த 20,000ல எந்த பில்லுக்கு எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணணும்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பில் 1 lakh, அந்த பில் ஒன்று இருக்கு, அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுங்க. என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்க. இப்போ போய் ரிப்போர்ட் பாருங்க. DO6 பார்த்தீங்கன்னா டிடக்ஷன் ஆட்டு முன்னாடி அண்டர் எக்ஸாம்ஷன் லிமிட் இருந்ததுல, இப்போ வந்து அதுலேருந்து என்னாச்சு, ஹையர் ரேட்டுக்கு வந்தாச்சு. இது டிடக்ஷன் ஆட்டு நார்மல், டிடக்ஷன் ஆட்டு ஹையர். ஸோ டிடக்ஷன் ஆட்டு ஹையர் ரேட்டுங்கிறது எப்போ வரும்? If PAN number is not provided, higher rate will come. Okay va? If PAN number is not provided, higher rate will come. ரெண்டு டிடக்ஷன் பார்த்தாச்சு. அடுத்தது என்ன பார்க்கலாம்? நார்மல் பார்த்துட்டோம், இது பார்த்துட்டோம். நார்மல் பார்த்தாச்சு, ஹையர் பார்த்தாச்சு. அடுத்தது லோயர். Lower deduction. Irudayasamy is one of the party. He gave the bill of rupees 35,000. The threshold limit is 30,000, but what he did, actually the rate of TDS is 10%. We have to deduct TDS at the rate of 10%. But what he did, he provided a certificate. He provided a certificate with us. Srinivasan, you please don't deduct TDS at the normal rate of 10%. As I am a professional, even though I am a professional, I don't have much income like you think. My income is very low. You please don't deduct. I'll give you the certificate from Income Tax Department. My ITO is directed you not to deduct TDS at the rate of 10%. You have to deduct only 0.5%. Like that, he gives the certificate with me. Based on the certificate, I am deducting the TDS at the rate of 0.5% instead of 10%. 10% பிடிக்கிறதுக்கு பதிலாக 0.5 பிடிக்கிறேன். That is called lower deduction. That is called lower deduction.
So what kind of deduction, how and we have to account? It is a professional charges. So normally what you have to do, deduction of TDS under section 194J. Under section 194J is applicable for all persons. Even it is applicable for Surya Priya as he a professional. Even it is applicable for Gayatri as it is a professional. Narayanan also a professional. Assume you have to pay the TDS at the rate of 194 at the rate of normal rate. But out of these three people, Gayatri Arumukham, Surya Priya, Narayanan. Narayanan only will bring in the certificate. Except Narayanan. Narayanan Vasant. Take Vasant. There are three people, three professionals. Vasant, Gayatri, Surya Priya. Out of the three people, in general, all the people, we have to deduct TDS at the rate of 10% as they are professionals. But Vasant, what he did, he approached the ITO and bringing a certificate with us. Not to deduct TDS at the rate of normal rate of 10%. So, we have to deduct TDS at the rate of normal rate for Gayatri and Surya Priya, but we have to give concession for Vasant. Here, that concession where we have to do. Either in the formula or in the party. Just imagine and tell. இந்த மாதிரி கன்செஷன் கொடுக்கணும் 10% பதிலாக 0.5 கொடுக்கணும். அந்த கன்செஷன் எங்கே கொடுக்கணும்? வெதர் இந்த டிடிஎஸ் நேச்சர் இங்கே கொடுக்கணுமா, கிரியேட்டில் போய்ட்டு டிடிஎஸ் நேச்சர் ஆஃப் பேமெண்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் வந்து 194J டிடிஎஸ் ஆன் ப்ரொஃபஷனல் சார்ஜஸ் அட் த ரேட் ஆஃப் 10%. செக்ஷன் வந்து 194J, பேமெண்ட் கோடு 94J, remittance code 280. Single bill value is not applicable. Rate of TDS is 10%. Threshold limit is 30,000. Here there is no concept of giving the concession, because concession is related with the person. Out of this person, Vasant only gave the certificate. So formula is entirely different. The concession should give in the party ledger. So first step, we have to create the formula. Second, you have to create the ledger. In the ledger, professional charges அப்படின்னு ஒரு ledger create பண்ணுங்க. Professional charges or audit fee, whatever the case may be. Under வந்து indirect expense. Enter கொடுங்க. TDS applicable? Yes, it's applicable. Under which section? 194J. Select 194J. Enter கொடுங்க. Save பண்ணுங்க. That amount to whom I am going to pay? I am going to pay to Irudayaswamy. That is Irudayaswamy's PAN number. I am going to pay the Irudayaswamy. Irudayaswamy is a chartered accountant or engineer, maybe. But sundry creditor. Here TDS deductible, yes. First I have to mention whether he is a resident or NRI. Resident only. Deduct TDS in same voucher, yes. But here one more question it should ask. Advance deduction. Here you have to press F12 configure. Here you have to press F12. If you press F12 configure, advance deduction will come. Press F12. In F12, here in F12, allow advance entry in TDS master. Suppose if you want to include this, you have to enable yes. I already told many times. If you want to opt one option and the option is not shown in the ledger, immediately you have to press F12 or F11. You have to search. You will get. Okay, so here, deduct TDS in same voucher and you are have to select this one. அதுக்கப்புறம் advance TDS entry. Here,
to give the concession rate or free rate, you have to set yes. Use advanced TDS entry to yes. Here, ignore surcharge. Ignore income tax undefined. Set alter. Here, please read the question. Read the sentence. Set or alter 0 or lower deduction is no. Set or alter. Set means, suppose if you want to go to set the 0 deduction, or if you want to go to set the lower deduction, you have to opt for yes. If you don't want to alter, you have to leave it as it is and you may go. Now, the question is set or alter 0 or lower deduction. What we have to do? Whether we have to press yes or no. We are going to give concession rate for that person. So we have to set this option for yes. Then only you have to proceed. Here, yes. Here means which section you want to give concession. எந்த section நம்ம கொடுக்க விரும்புறோம்? Section 194J. You have to deduct section 194J. In the 194 section J, 194J, which option you want to select? Whether you want to give the lower deduction or higher deduction. You have to mention here whether you want to give the lower deduction or higher deduction. Here, which option we have to deduct? Which option we are going to give? Lower deduction or 0 deduction? Lower deduction. Suppose if you are lower deduction, immediately it will ask the certificate number. Because without the certificate number, you should not enter. If you entered, what will happen? You can't generate the TDS report from the tally itself. So you have to provide the certificate number, which you brought from the income tax department, given by the Sunday creditor to you. Here you have to mention the certificate number. Here I gave the certificate number is 456896. 456896. Applicable from. Actually, whatever the certificate it may be, the certificate will include it will tell the validity period, whether it is for lifelong or for the period of 1 year, 1 month. Like that only it will mention. So in the income tax department, if any ITO authority is issuing certificate, means it will applicable only for that year, that financial year only. So 1423 to here I mentioned 1420, but in some we have created from 1423, so that go for 1423 to 313. At what percentage TDS has to be deducted? At what percent? Normally 10%, but income tax department asked to deduct for 5%. Sorry, 0.5%. So you have to put 0.5%. Then end of this. Suppose if I have not provided the PAN number in the ledger, what will happen? In the Irudayasamy ledger, suppose if I have not provided the PAN number, but I mentioned the certificate number, what percentage TDS will get deducted? Is anyone can imagine? Very good, 20% will be deducted. Sir, I have mentioned the certificate number. Okay, no issues. Where is the PAN number? Sir, in the certificate number itself PAN number. You have to mention the PAN number in the ledger itself. Otherwise, TDS will get deducted of 20%. Okay, well. So you please don't forget to mention the PAN number in the ledger. Otherwise, TDS will get for 25. TDS will get deducted for 20%. So here you have to mention the PAN number. Iridayasamy's PAN number. If not mentioned, 20% will get deducted. Okay. Enter. Here provide PAN detail. This option is also given.
here. Name of the pen, N. Irudayasamy. Why this option is given? Suppose if Irudayasamy is a individual person, it is no problem. Suppose Irudayasamy is having one company name called Vasant Enterprises. Actually, the proprietor is Irudayasamy, but he is having the name in the name of Vasant Enterprises. In PAN, which name it will come? Vasant Enterprises will not come. For individual person, individual name only will come. Except individual, in other cases only company name will come. So that this option is given here. So you have to check in which name it should come. Suppose if you want to change the name, you can change the name. Otherwise, leave it as it is. Enter, enter. Then TDS on professional charges. TDS on professional charges. Under duties and taxes. TDS. Here we have to select this. Enter, 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 enter. Now we may see how much TDS is getting deducted. Date. In a date. On 2/5/23, we are going to make payment of rupees 35,000. So 2/5/23 for journal F7, press F7. Here we have to debit the professional charges 35,000, and that amount has to be credited for Irudayasamy. Here how much TDS has been deducted? Normally 3,500 to be deducted, but only 0.5%, which is 35,000 into 0.5% is how much? 175 only. So 35,000 minus 175 is equal to 34,825 only. Here enter, 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 enter. This 175 rupees to be parked in the TDS on professional charges. That's all. Enter, enter, save. Now you go for the report of DO6. In DO6, lower deduction, that amount has been sitting in the lower deduction. Similarly, zero deduction, you can try. So tomorrow we may check the zero deduction under exemption limit, transport company, how we will get tally. Other deduction we can see by tomorrow. Thank you very much. ரொம்ப நன்றி.